நம்ம தளபதி விஜய் அவர்கள் மலேசியாவுக்கு வந்தாச்சுங்க ஆடியோ லான்ச்சுக்காக. ஒவ்வொரு நிமிஷத்தையும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. தனி ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல் இருக்குதுங்க. ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர் எல்லாருமே அதில் தான் வந்திருந்தாங்க. தளபதி விஜய் அவர்கள் ஃப்ளைட்லேருந்து இறங்கி அப்படியே மலேசியா மண்ணில் கால் வைக்கும்போது ஒரு ஜம்ப் பண்ணி இறங்கினாருங்க. பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி இவரை வெல்கம் பண்ணுறதுக்கு மலேசியாவோட ஒரு பாரம்பரிய நடனம் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கும்போது யாரும் எதிர்பார்க்காத விதமாக கீழே இந்த ஸ்பீக்கர் எடுத்து தன் கையில் வச்சுக்கிட்டாருங்க தளபதி. அந்த வெல்கம் டான்ஸ் முடிகிற வரைக்கும் அவர் கையில் தாங்க வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்குன்னு அரேஞ்ச் பண்ண ரோல்ஸ் ரைஸில் அப்படியே கிளம்பி போயிட்டாப்ல. அந்த இடத்துல தங்கிட்ட யார் செல்ஃபி கேட்டாலும் அவங்ககிட்ட செல்ஃபி எடுத்துகிட்டு தான் போயிருக்காரு. ரசிகர்களெல்லாம் கை காட்டும் போது எல்லாத்துக்கும் கை காட்டி செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காருங்க. அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களோட அம்மா, அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ மலேசியாவுக்கு வந்துட்டாங்க. மற்ற டெக்னீஷியனும் எல்லாருமே வந்துட்டாங்க. அதே மாதிரி தளபதி பாய்ஸ்னு சொல்லப்படுற அட்லி, லோகேஷ் கனகராஜ் மற்றும் நெல்சன் இவங்க 3 பேரும் இப்போ மலேசியா வந்தாச்சுங்க. இவங்க நாளைக்கு என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் பெரிய அளவில் இருக்குது. தளபதினு சொன்னாலே டான்ஸ் தானே. இவ்வளோ காலமாக அவங்களுக்கு யாரெல்லாம் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்களோ அதில் முக்கியமான ஆட்களும் அங்கே மலேசியாவுக்கு வந்திருக்காங்க. கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்களும் வந்திருக்காங்க. பெரிய அளவு எல்லாத்தினாலும் எதிர்பார்க்கப்படுறது தனுஷ் அவர்கள் நாளைக்கு வருவார் அப்படிங்கிறது தான். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இன்னும் என்னென்ன சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மோர் அப்டேட்டுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணிக்கோங்க.